நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். ஆம் தேவ ஜனமே, கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோமாம். உலகம் பார்க்கிறபடி கர்த்தர் நம்மை பார்க்கிறதில்லை. அப்பா, நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி இருதயத்திலே நாம் மனம் வருந்துகிற பொழுது அவருக்கு நாம் பரிசுத்த ஜனமாய் இருப்போம். ஆம் தேவ ஜனமே, இதோ அவருடைய கால்களை கழுவின அந்த ஸ்திரீயை பார்த்து எல்லாரும் சொன்னார்கள், இவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொன்னார், இவள் எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாள் என்று சொல்லி கர்த்தர் அவளை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். அதே போலதான் சகேயு வீட்டிற்கு கர்த்தர் செல்லும் பொழுது அவனை பாவி என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் சகேயுவை பார்க்கும் பொழுது இதோ அவனை தன்னுடைய மகனாக பார்த்தார். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு உலகம் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறதில்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் இதோ சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். அவரே இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லி. நீங்கள் ஒருவேளை வியாதியிலே இருக்கலாம், வேதனையிலே இருக்கலாம், கஷ்டத்தின் பாதையிலே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் செய்த தவறுதான், பாவம்தான் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டதா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நினைக்காதிருங்கள். நீங்கள் செய்த தவறுகளை, நீங்கள் செய்த அக்கிரமங்களை தேவ சமூகத்தில் சொல்லி தேவனிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, இனிமேல் இப்படி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதி எடுக்கிற பொழுது அவருடைய பரிசுத்த ஜனமாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். எனவே தேவ ஜனமே, உலகம் பேசுகிறதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை குறித்து என்ன பேசுகிறாரோ அதையே நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அந்த கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லி அதையே விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களை பார்த்து சொல்லி இருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட கிருபைகளை பாவியாகி எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை வணங்கி இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த நாளை அப்பா ஆசீர்வாதமாக்கி கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.